இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. NIDDM அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இன்சுலினை நேராக இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கருவேப்பிலையை சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை கூடுவதை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகள் பற்றி பேசும்பொழுதும் அது வந்து எந்த அளவுக்கு நோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிற மருந்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கருவேப்பிலை, அந்த மிளகு இதை சாப்பிட்டே சரியாயிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த உணவுகள் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கு துணையாக இருந்து கொண்டு கொஞ்ச நாட்களில் மருந்துடைய டோஸை குறைச்சிக்கலாம், மருந்துகள் நிறைய எடுக்காமல் தடுக்கலாம்.